வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மீனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வாங்க போகலாம். மீனை கட் பண்ணி கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நான் அந்த மீனை கழுவிக்கலாம் வாங்க. மீனை நல்லா 2-3 வாட்டி கிட்ட கழுவிக்கலாம். போதும். மஞ்சத்தூள் போட கீழே நல்லா போடு. இந்த மீனோட கவுச்ச வாசனை போகிற வரையும் நம்ம அதை அலசிக்கணும். அந்த ரத்தக்கரை அதெல்லாம் இருக்க வரையும் போகிற வரையும் அலசிக்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் கழுவிக்கலாம். இந்த கோடு இது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீனை கழுவி எடுத்து வச்சுப்போம். 2 முறை அலசணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு எல்லாம் தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன மீனுக்கு மசாலாலாம் போட்டு பண்ணுறோன்றத பார்க்கலாம். 2-3 வாட்டிக்கு மேலே போட்டு அலசியாச்சு. இப்போ நம்ம மீனை கழுவி எடுத்தாச்சு. இப்போ மீனுக்கு தேவையான மசாலா எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மீன் மசாலா, தேவையான உப்பு, 1/2 லெமனு, மீன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து அளவுலாம் கிடையாது, நமக்கு என்ன தேவையோ நம்ம போட்டு பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் எடுங்க. லெமன் போட்டு நல்லா மசாலாவோடு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நமக்கு தெரியும்ல மீனுக்கு எந்த மாதிரி பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு மசாலாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. லைட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கரெக்டாக இருக்குது, எல்லா பதமும் நல்லாயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து மீனை இதில் போட்டு மீனுக்கு வந்து மசாலா தடவி பூசிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மசாலாவை மீன் மேலே போட்டு நல்லா மீனோட மசாலாவை பிரட்டிக்கலாம் வாங்க. நம்ம ஆக்சுவலாக மீன் வாங்கின்னு வரும்போது மீன் உள்ளெல்லாம் அந்த கோடு போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி தடவிக்கலாம். ஆக்சுவலாக கலருக்காக கேசரி பவுடர்லாம் போடுவாங்க. ஆனால் நம்ம கலருக்கோசம் கேசரி பவுடர்லாம் போட தேவையில்லை, ஏன்னா சாப்பிட போத்தீங்கன்னா அப்போ தான். அதனால் கேசரி பவுட்ரு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். மீனை நல்லா மசாலா தடவி ஊற வச்சாச்சு. இந்த மீன் ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம மீனை வறுத்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம தவா வச்சுக்கலாம். இந்த தவா ஹீட் ஆன உடனே நம்ம மீன் போட்டு வறுக்கலாம். தவா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறோம். தவா சூடாகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். எண்ணெய் வந்து தேவையான அளவு மீனுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அது வரையும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, சூடாகிடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். இப்போ இந்த மீனை அப்படியே எடுத்து இந்த ஃப்ரையோடு போட்டு மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். ஒரு கருவேப்பிலை ஒன்று வச்சுக்கலாம். கருவேப்பிலை எதுக்கோசம்னா நம்ம இந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து இந்த மீனில் அந்த மசாலாவோடு சேரும்போது அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வச்சுக்கலாம்.
எண்ணெயில் மீனை கொஞ்சம் குளிப்பாட்டிப்போம். மீனை வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டால் தான் நல்லா வேகும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மீன் எப்படி அந்த நம்ம கட்டிங் போட்டோம்ல, கட்டிங் போட்டதெல்லாம் குழந்துன்னு வரும். அப்போ தான் மீனை வந்து கரெக்டாக உள்ளே வந்து அந்த டென்சிட்டி வேகுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக வந்து கேஸ் வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சா தான் அது கரெக்டாக வேகும். இப்போ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோன்னா மீன் தீஞ்சிரும், அது நமக்கு தெரியாது. அப்புறம் நம்ம அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ மீன் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. மீனை வந்து எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம் வாங்க. மீனை வந்து எடுக்கும்போது பார்த்து உடையாத தூக்கி அழுங்காத வைக்கணும் பிளேட்டில். இதில் வச்சுருவோம். எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்த மீன் போட்டுக்கலாம். மீன் செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே நாம் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, அங்கே 2 பேர் 2 ஐயா இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. சூடாக இருக்கா? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மசாலாலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சாப்பிடுவோம் போதும். ஐயா கொடு, ஒன்று கொடுங்க. ஒரு மீன் எடுத்துக்கோங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. போய் சாப்பிடுங்கப்பா. கடாப்பள்ளி வேறு கிடையாது அப்படிங்களா? கொழுப்பு இருக்கு மீன்ல. போதும் ஆட்டம் போதுமா? கடாப்பல்லாம் கிடையாது. ஒன்று எடுத்துங்க அப்படியா? நல்லா இருக்கா மசாலாலாம்? சூப்பராக இருக்குது. 80 வயசு ஆகி போச்சு எனக்கு. எந்த ஊர் தானே நீங்களா? அந்த ஊரா? இவரு எல்லாம் பக்கம் பக்கம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி செஞ்சுக்கிறோம், மசாலாலாம் எப்படி இருக்கோ. சரி ஐயா. ஆக்சுவலாக கொடுத்தோம், நம்ம எப்படி நம்ம டேஸ்ட்டு பார்த்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் அவரே சொல்கிறாரு லேடிஸ் சமைச்சா கூட அந்த மாதிரி சமைக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் நல்லா இருக்குங்க, சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. வாங்க போகலாம். சரிய்யா. அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா மழை, மழை, அதனால் எல்லாத்தையும் ஏற கட்டியாச்சு. இப்போ வந்து பழைய சோறும் வறுத்த மீனும், இந்த மீன் மேலே அப்படியே அந்த லெமனை புழிஞ்சு விட்டுட்டு இந்த மீனை லைட்டாக விட்டு அப்படியே சூடாக இருக்குது.
செம்ம டேஸ்ட், செம்மையாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டேன். சின்ன வயசில் இந்த கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி ஒரு 10-15 பேர் வச்சு சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இப்போ கொடுத்து வச்சில்ல. இப்போ நம்ம பெரிய ஆளானதுனால அதெல்லாம் நம்ம கூட்டாஞ்சோறு அதெல்லாம் செய்யறதில்ல. மீனோட மசாலாவும் அதுவும் வந்து நல்லா மீன் ஊறி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அடுத்த வாரம் என்ன சமைக்கிறோன்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம். ட்ராவலர் அருண் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வந்து சமையல் வீடியோ என்னென்ன கண்டென்ட் போடுறோன்றதுலாம் நம்ம ரெகுலராக பார்க்கலாம்.